நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? சிமெண்ட் சரியில்லை, இல்லனா கொத்தனார் வேலை சரியில்லைன்னு குறை சொல்லுவோம். ஆனா ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, 10ல 9 வீட்டு விரிசலுக்கு காரணம் நம்ம கண்ணுக்கு தெரியாம பூமிக்குள்ள நம்ம அஸ்திவாரம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறது தான். ஆனா அந்த மொத்த வீட்டையும் தாங்கி பிடிக்க போற அஸ்திவாரத்தோட பாதுகாப்புக்காக ஒரு மண் பரிசோதனை செய்ய வெறும் 10,000 ரூபாய் செலவு பண்ண தயங்குறோம். 10 லட்சம் எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு? நம்ம ஊர்ல நாம செய்யற மிகப்பெரிய தப்பு இதுதான். பக்கத்து வீட்டுக்காரர் 5 அடி பள்ளம் எடுத்தா நானும் 5 அடி எடுக்கிறேன்னு சொல்றது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். உங்க நிலமும் பக்கத்து வீட்டு நிலமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதனால தயவு செஞ்சு காப்பி அடிக்காதீங்க. சோ உங்க அஸ்திவாரத்தோட ஒரே நோட்டம் ரொம்ப சிம்பிள். பூமிக்கு அடியில இருக்கிற அந்த அசைக்க முடியாத கெட்டி பாறையா கண்டுபிடிக்கணும். அது மேல உங்க வீட்டை கட்டணும். அப்போதான் உங்க வீடு 100 வருஷம் ஆனாலும் அசையாம நிக்கும். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய கனவு இருக்கும். நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக ஒரு சொந்த வீடு கட்டணும்னு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயம் அந்த பெரிய கனவையே ஒரு துஸ்வப்பனமா மாத்திட முடியும். அது என்ன? அதுகிட்ட இருந்து நம்ம வீட்டை எப்படி காப்பாத்துறது? வாங்க இன்னைக்கு இத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? புதுசா ஆசையா கட்டின வீடு, ஆனா ஒரு வருஷத்துக்குள்ளேயே சுவத்துல அங்கங்க விரிசல் வர ஆரம்பிச்சிடும். இத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? இதுக்கு என்னதான் காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா? ரொம்ப தூரமெல்லாம் போக வேணாம். கிட்டத்தட்ட 800 வருஷமா நம்ம கண்ணு முன்னாடியே சாஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கெட்டடத்துல தான் இதுக்கான பதில் ஒளிஞ்சிருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, நான் பைசாவின் சாய்ந்த கோபுரத்தை பத்தி தான் பேசுறேன். அது ஏன் சாஞ்சது? பெரிய என்ஜினியர்ஸ் கட்டுனது தானே. அப்போ டிசைன்ல தப்பா? இல்லவே இல்ல. பிரச்சனை செங்கல்லையோ சிமெண்ட்லயோ கட்டடத்திலயும் கிடையாது. பிரச்சனை முழுக்க முழுக்க அதுக்கு கீழே இருந்த பலவீனமான மண்ணுல தான். இதே பாடம்தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கும் பொருந்தும். நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? சிமெண்ட் சரியில்லை, இல்லனா கொத்தனார் வேலை சரியில்லைன்னு குறை சொல்லுவோம். ஆனா ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, 10ல 9 வீட்டு விரிசலுக்கு காரணம் நம்ம கண்ணுக்கு தெரியாம பூமிக்குள்ள நம்ம அஸ்திவாரம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறது தான். சரி, இது எப்படி நிறுத்துறது? இதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் மண் பரிசோதனை, அதாவது சாயில் டெஸ்ட். ஐயோ, இது தேவையில்லாத செலவுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது உங்க நிலத்தோட ஒரு முழு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி பாருங்க. உங்க வீட்டோட ஆயுளையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான முதலீடு இது. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் போட, பெயிண்ட் அடிக்க, கிச்சன் கட்டன்னு கண்ணுக்கு தெரியற அழகுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ண நம்ம தயாரா இருக்கோம். ஆனா அந்த மொத்த வீட்டையும் தாங்கி பிடிக்க போற அஸ்திவாரத்தோட பாதுகாப்புக்காக ஒரு மண் பரிசோதனை செய்ய வெறும் 10,000 ரூபாய் செலவு பண்ண தயங்குறோம். 10 லட்சம் எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு? இப்போ நீங்களே சொல்லுங்க, எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த ஒப்பீடு எவ்ளோ கரெக்டா இருக்கு பாருங்க. ஒரு டாக்டர் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டே பார்க்காம ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணா என்ன ஆகும்? யோசிக்கவே பயமா இருக்குல்ல? அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான் சாயில் டெஸ்ட் பண்ணாம வீடு கட்டுறது. சரி, இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்குமா? இல்ல. குறிப்பா இந்தியால ஒரு ஸ்பெசிஃபிக்கான மண் வகை தான் இதுக்கு முக்கிய வில்லன். அவர்தான் கரிசல் மண். இங்கிலீஷ்ல சொன்னா பிளாக் காட்டன் சாயில். ஏன் இந்த கரிசல் மண்ணை வில்லன்னு சொல்றோம்னா, அதோட குணம் அப்படி. அது ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி. தண்ணி பட்டா போதும், நல்லா உப்பி பெருசாயிடும். வெயில் அடிச்சு காஞ்சா போதும், அப்படியே சுருங்கிடும். இந்த உப்புறதும் சுருங்குறதும் தான் நம்ம வீட்டுக்கு யமனா மாறுது. இந்த டேமேஜ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல மழை காலத்துல மண் தண்ணிய உறிஞ்சி அப்படியே உப்பி அஸ்திவாரத்தை மேல தூக்கும். அப்போதான் சுவத்துல சின்னதா விரிசல் வரும். அதுக்கப்புறம் வெயில் காலத்துல அதே மண் காஞ்சி சுருங்கும்போது அஸ்திவாரத்தை இறக்கமே இல்லாம கீழே இழுக்கும். அப்போ அந்த சின்ன விரிசல் இன்னும் பெருசாகும். இந்த ஆட்டம் வருஷம் முழுக்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு தீர்வே கிடையாதா? அப்படிலாம் பயப்படாதீங்க. தீர்வு கண்டிப்பா இருக்கு. இந்த வில்லனை ஜெயிக்க நம்ம இன்ஜினியரிங்ல சரியான வழிகள் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு உங்க வீட்டுக்கு கரெக்டான ஷூவை நாம தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஊர்ல நாம செய்யற மிகப்பெரிய தப்பு இதுதான். பக்கத்து வீட்டுக்காரர் 5 அடி பள்ளம் எடுத்தா நானும் 5 அடி எடுக்கிறேன்னு சொல்றது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். உங்க நிலமும் பக்கத்து வீட்டு நிலமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதனால தயவு செஞ்சு காப்பி அடிக்காதீங்க. உங்க நிலத்துக்கு கீழே கொஞ்சம் தூரத்திலே நல்ல கெட்டியான பாறை இருந்தா ஐசோலேட்டட் ஃபுட்டிங் போதும். அது நம்ம போடுற சாதாரண செருப்பு மாதிரி. ஆனா உங்க நிலம் கரிசல் மண் மாதிரி ரொம்ப வீக்கா இருந்தா உங்களுக்கு பயல் ஃபவுண்டேஷன் தேவைப்படும்.
அது பூமிக்கு ரொம்ப ஆழத்துல இருக்கிற அந்த கெட்டியான பாறைய தேடி போய் நிக்கிற ஒரு பெரிய பூட்ஸ் மாதிரி. சோ உங்க அஸ்திவாரத்தோட ஒரே நோட்டம் ரொம்ப சிம்பிள். பூமிக்கடியில இருக்கிற அந்த அசைக்க முடியாத கெட்டி பாறையா கண்டுபிடிக்கணும், அது மேல உங்க வீட்டை கட்டணும். அப்போதான் உங்க வீடு 100 வருஷம் ஆனாலும் அசையாம நிக்கும். நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்க வீட்ல நீங்க எடுக்கிற பல முடிவுகளை அப்புறமா மாத்திக்கலாம். ஆனா அஸ்திவாரம்ங்கிறது அப்படி ஒரு முடிவு கிடையாது. உதாரணத்துக்கு, உங்களுக்கு பெயிண்ட் பிடிக்கலையா? மாத்திரலாம். டைல்ஸ் பிடிக்கலையா? அதையே உடைச்சிட்டு புதுசா போட்டுறலாம். ஏன் கிச்சன், ஜன்னல்னு மொத்த இன்டீரியரையுமே நீங்க நினைச்சா மாத்தி அமைக்க முடியும். ஆனா இந்த ஒரு உண்மைய மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க உங்க பெயிண்ட மாத்தலாம், உங்க டைல்ஸ மாத்தலாம். ஆனா உங்க வீட்டு அஸ்திவாரத்தை உங்க ஆயுள்ல ஒரு காலும் மாத்தவே முடியாது. அது வாழ்க்கையில ஒரே ஒரு முறை எடுக்கிற நிரந்தரமான முடிவு. அதனால உங்க கனவு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க வீடு ஒரு அசைக்க முடியாத பாறை மேல நிக்க போகுதா, இல்லனா ஒரு ஜெல்லி மேல ஆடி அசைஞ்சு நிக்க போகுதா? இந்த கேள்விக்கான பதில் நீங்க செய்ய போற அந்த சின்ன மண் பரிசோதனையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?